ஐயோ ஐயோ, 50 லட்சம் ஏன் மடியில இருக்கு. ஆனா இதுல ₹1 கூட எனக்கு சொந்தம் இல்லையே. இந்த பணத்தை காவல் காக்குற செக்யூரிட்டி வேலையை ஏன் தலையில கட்டிட்டான். இந்த பணம் அவகிட்ட இருந்தாலாவது ஏதாவது பண்ணி அபேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. என்னதான் பண்றது? அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம். அவர் ஏதாவது ஐடியா கொடுக்கறாரான்னு பார்க்கலாம். 50 லட்சம். ஹலோ அஸ்வின், உங்க கார்மெண்ட்ஸ் உங்க கையை விட்டு போகுது. என்ன சொல்றீங்க? என் தம்பியோட விஆர்எஸ் பணம் 50 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அந்த பணம் இப்ப ஏன் பாதுகாப்புல என் பக்கத்திலேயே தான் இருக்கு. என்னது? இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. மகாகிட்ட இருந்து அந்த பணத்தை அபேஸ் பண்ணிட்டீங்களா? ஷோ, நீங்க வேற. இல்ல, நான் அப்படி திருடிடுவேன்னு பணம் பாதுகாப்பா இருக்கணும்னு என்கிட்டே கொடுத்து வச்சிருக்கா. போதும் புதையல காவல் காக்குற கணக்கா பணம் பேகையும் முன்னாடியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. கிரேட்டுங்க, கிரேட். மகா நிஜமாவே பிரில்லியன்ட் தாங்க. என்ன நீங்களே அவளை பாராட்டி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பொக்கே வாங்கிட்டு நேரா வந்து மகா கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு எம்டி சீட்ல உட்காருவாள்ல, அப்போ அவகிட்ட போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகான்னு பொக்கேவை கொடுத்து நீங்களே பாராட்டுங்க. உங்க டென்ஷன் எனக்கு புரியுது மேடம். ஆனா மகாவோட தைரியத்தையும் பிரில்லியன்ஸையும் என்னால பாராட்டாம இருக்கவே முடியல. எனவே மகா கைக்கு பணம் வந்தாச்சு. அடுத்த அவங்களோட மொமெண்ட் கார்மெண்ட்ஸை வாங்குறதா தான் இருக்கும். அதை தடுக்க நாம என்ன பண்ண போறோம்? இதானே உங்க டென்ஷனுக்கு காரணம்? ஆமா அஸ்வின், இப்படி திடீர்னு விஆர்எஸ் பணம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க அப்பா ஏதோ ஊருக்கு போயிருக்காராம், வரதுக்கு 2 நாள் ஆகும்னா. அப்படி வந்தாருன்னா மொத்த பணமும் அங்க போயிடும், கம்பெனியும் கை மாறிடும். அந்த மகா கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிடுவா. இப்ப மகாவை பாராட்டி பேசுனீங்கல்ல, அதே மாதிரி அப்பவும் அவளை பாராட்டி பேச போறீங்களா? ரொம்ப ஜாலியா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெண்ணிலா மேடம், மகாவை பாராட்டி பேசுனதும் நான் கூலா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த கார்மெண்ட்ஸ் எனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அதை என்கிட்ட சேர விடாம உங்க தம்பியும் மகாவும் என்னை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அப்படி எடுத்திருந்தா அரவிந்தன் ஒருத்தனை மகாக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பேனா? அவனுக்கும் கோகிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சரிதான் அஸ்வின். கோகிலா கல்யாணம் நடந்தாதானே அந்த மகா டிஸ்டர்ப் ஆவா. ஆனா அதுக்கு முன்னாடியே கார்மெண்ட்ஸ் கம்பெனியை விலைக்கு வாங்கிடுவா போல இருக்கே. நீங்களே இவ்வளோ யோசிக்கிறப்ப நான் யோசிக்க மாட்டேனா? கவலையை விடுங்க மேடம். மகாவால என் கம்பெனியை வாங்கவே முடியாது. அதுதான் எப்படின்னு கேக்குறேன் அஸ்வின். எல்லாத்தையும் சொல்லிட்டு செஞ்சா அதுல ஒரு கிக்கே இருக்காது மேடம். நான் என்ன பண்ண போறேன்னு நாளைக்கு உங்களுக்கு தெரியும். வெயிட் அண்ட் see. ஆனா உங்களை பார்த்துக்க சொல்லி மகா கொடுத்த பணம் பத்திரம். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. குட் நைட் மேடம். அஸ்வின், என்ன இவரும் பணத்தை பாதுகாப்பா வச்சுக்க சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இந்த மகாவும் அஸ்வினும் என்ன செக்யூரிட்டி கார்டாவே மாத்திட்டாங்க போல இருக்கு. நாளைக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஐயோ, 50 லட்சம். குட் நைட். என் அத்தை பொண்ணு மாலதின்னு பேரு. அப்போ ஒருத்தனை லவ் பண்ணி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா.
ஆனால் அவன் என்னடா அண்ணா இவகிட்ட இருந்த நகைகளை பறிச்சுட்டு இவளை ஏமாத்திட்டு அவன் ஓடிட்டான். போனவ வேற வழி இல்லாம 3 நாள்ல கண்ணீரும் கம்பளையுமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அடப்பாவுமே. ஏன்பா இப்ப அவ நல்லா இருக்கால? ஆ ஏதோ இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டான்னு சொன்னியே, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அது வந்து அரவிந்த், விஷயத்த ஓப்பனா சொல்லுங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டா. இப்போ மனசு திருந்தி வந்திருக்கா. அவ ஓடி போயிட்டான்னு விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இனிமே அவளை யாரு கட்டிக்குவா? அதனால நீதான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு, நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் அத்தை வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட ஒரே ரகலை பண்றாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? திடீர்னு வந்து எதுக்காக இந்த நாடகத்தை போடுறான்? ஏன்பா அதுக்கு உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சாச்சு, இனியும் ஒன்றும் பண்ண முடியாது, உன் பொண்ணுக்கு வெளியூர் மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அத்தை ஒரே பிடிவாதமா, நாளைக்கு உண்மை வெளியில தெரிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும் சொல்லி நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்ப என்ன, கோகிலாவை உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ, கோகிலாவை கல்யாணம் பண்ணலனா நான் செத்துருவேங்க. அவளை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது ஒன்றும் இல்லை, அத்தை பொண்ணு பாதிக்கப்பட்டு வந்திருக்கா. அவ எதிர்காலத்துக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும். அதுக்கு தான் அத்தை பிடிவாதமா அவளை எனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லுது. அதுவும் இல்லாம உனக்கு நீ விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு பேசி முடிச்சிட்டோம். கல்யாணத்தை நிறுத்தினா அந்த பொண்ணு வாழ்க்கையும் பாதிக்கும். அதோட நீயும் அவ இல்லைனா வாழ மாட்டேன், செத்துருவன்னு சொல்லி மிரட்டுற. அந்த பொண்ணை பார்க்கறதா உன்னை பார்க்கறதான்னு சங்கடமா இருக்கு. நீ தான் துபாயில நல்லா சம்பாதிக்கிறியே, உன் அத்தை பொண்ணுக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணத்தை அவ அக்கௌண்ட்ல போடு, அதுல வர வட்டி பணத்தை வச்சு அவ காலத்தை ஓட்டிப்பான்னு சொல்றாங்க. இவன் என்ன சொல்ல வரான்? மகா கிட்ட இருக்கிற 50 லட்சத்துல இருந்து பணத்தை பறிக்க அடி போடுறானே. வெயிட் அண்ட் சீனு அஸ்வின் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானா? உங்களுக்கு பணம் வந்தா உங்க அத்தை பொண்ணு கிட்ட கொடுங்க, அதே எதுக்கு எங்க கிட்ட வந்து சொல்றீங்க? ஏங்க, நானும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்போ எங்க ஆஃபீஸ்ல ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. என் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து பணம் எடுக்க முடியல. அப்பாவாலையும் உடனே அவ்வளோ பணத்தை புரட்ட முடியல.